வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மிகுனும் குறையனும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாக எண்ணிய மூன்று அப்படின்ட்டு சித்த மருத்துவ தத்துவம் சொல்லுது. அந்த வாத பித்த கபத்தை சரி செய்து கொள்வதற்கு பல்வேறு மூலிகைகளை சொல்லியுள்ளார்கள், பல்வேறு கொட்டைப்பருப்புகளை சொல்லியுள்ளார்கள். அப்படிப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி. இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி அந்த முக்குற்றத்தையும் சமன்படுத்துது. அந்த முக்குற்றத்தையும் சமன்படுத்துறதோடு சேர்த்து நம்ம அந்த மூன்று பொருளோடு சேர்த்து அதிமதுரம், சித்தரத்தை, நாட்டு மல்லி, ஏலக்காய் ஆக மொத்தம் 7 பொருளையும் சேர்த்து நம்ம ஒரு கலவையாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பல ஆண்டுகளாக செய்துக்கிட்டு இருக்கிறோம். பல்வேறு நபர்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த சூரணம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசனை உடையதாகவும் இருக்கும். காலையில் டீ தூள் போடுவோம் இல்லைங்களா, அந்த டீ தூளுக்கு பதிலாக இதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளவு சுவையாகவும் இருக்கும். அதே சமயத்தில் உடல் தொந்தரவுகளிலிருந்து மீண்டும் வரலாம். அப்போது ஒன்று நமக்கு இது மருந்தாகவும் வேலை செய்யுது, அதோடு இது உணவாகவும் வேலை செய்யுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலவை இது. பல்வேறு நபர்களுக்கு கொடுத்து பார்த்துருக்குறோம். பல ஆண்டுகளாக செய்த அனுபவம் இது. பல்வேறு உடல் தொந்தரவுகளை சரி செய்யக்கூடியதால் இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி பயன்பெறலாம். வாழ்க வளமுடன்.